வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. அரசை கலங்கடித்த இன்னைக்கு போராட்டம், இது வரைக்கும் எத்தனையோ போராட்டம் நடந்திருக்கு. அண்ணா அறிவாலயத்திலேயே பூந்து போராட்டம் அப்படிங்கும்போது அது பெரிய செய்தி தான். திமுகவில் ஆன்மாவாக விளங்கக்கூடிய திமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டம். இவங்க 153 நாளாக போராட்டம், அவங்க 5 நாளாக போராட்டம். இப்படி தொடர்ந்து சென்னை அப்படிங்கிறது போராட்ட களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் சொல்கிறாரு, யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி இது என்னென்னா, எப்பயுமே செய்தியாளர்கள்லாம் சொல்லிட்டு தான் போராட்டத்துக்கு போவாங்க. ஆனால் யார்கிட்டையுமே சொல்லாமல், ஏன்னா போகிறது திமுகவுடைய அறிவாலயத்தில் போய் போராட்டம் நடத்தணுன்னா அதுக்கு பெரிய துணிவு வேண்டும். இன்றைக்கி அரசாங்க அலுவலகத்துக்கு முன்னால், கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால் நீங்கள் போராட்டம் நடத்தினீங்க, அது வேறு. அண்ணா அறிவாலயத்துக்கு முன்னாலேயே போராட்டம் பண்ணுறதுனா எதற்கும் துணிஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு, உளவுத்துறை இதில் எப்படி கோட்டை விட்டது? ஏன்னா இவங்க இவ்வளோ பேர் வராங்கன்னு எப்படி தெரியாமல் இருந்தது? பல சந்தர்ப்பங்களில் இன்றைக்கி தமிழ்நாடு உளவுத்துறை எப்படி இருக்குங்கிறது தெரியும். மரக்காணம் சம்பவம் நடைபெற்ற போது கொஞ்சம் சுதாரிச்சிருந்தாங்கன்னா கள்ளக்குறிச்சி சம்பவம் நடைபெற்றிருக்காது. இப்படி பல சம்பவங்களை சொல்லிட்டே போகலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் இவ்வளோ அரசாங்கம் பிடிவாதமாக இருக்குது? இன்றைக்கி தினந்தோறும் போராட்டம்ங்கும் போது கண்டிப்பாக தெரியும் அரசுக்கு ஒரு பெரிய கெட்ட பேர். வரக்கூடிய தகவல்கள், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நம்ம நினைக்கிறோம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி முதல் நாள் நடக்கும்போது நம்ம தான் நியூஸ் போட்டோம், வேறு பெருசாக யாரும் போடல. அங்கே போய் கேமரா எடுத்துகிட்டு போனாலே உள்ளே விட மாட்டுறாங்க, செல்ஃபோன்லேயே படம் பிடிக்க விட மாட்டுறாங்கன்னு பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. சாயங்காலம் அரெஸ்ட் பண்ணி சாயங்காலம் விட்டுறாங்க. இப்படி தொடர்ந்து 4வது நாள். இப்போ அவன் வெளியூர்லேருந்து வந்தவங்களாம் எங்கே தங்குவாங்க, என்ன பண்ணுவாங்க? கேட்டால் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கா, பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா எவ்வளோ ஆசிரியர்கள் நீங்கள் பார்க்குறோம் மயக்கம் போட்டு விழுந்து. இதில் இன்னொரு பக்கம் என்னென்னா, அறிவாலயத்துக்குள்ளே இவங்க வந்தது அப்படிங்கிறது இன்றைக்கி ஆட்சியாளர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா இப்போ அதிமுக அலுவலகம் முற்றுகைனா சாதாரண விஷயம்னா இல்லை, அதுவும் ஆளுங்கட்சியான அறிவாலயம் முற்றுகை அப்படின்னா இன்றைக்கி அவங்க ஒரு அளவுக்கு மேலே இன்றைக்கி துன்பப்பட்டுருக்காங்க. இயற்கையிலே எல்லோரும் கேட்குற விஷயம் என்ன தான், இந்த ராம்கேங்கிற நிறுவனத்துக்கு ஏன் நீங்கள் இவ்வளவு அவசரமாக அந்த டெண்டரை ஒதுக்குனீங்க? அவங்க கேட்குறது என்ன? அரசு ஊழியம். அதனால் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க. அதுவும் இல்லாமல் இந்த ராம்கே அப்படிங்கிற அவங்களும் இந்த தூய்மை பணியாளர்கள் தான் வேலை பார்க்குறாங்க. அதை நீங்களே பண்ணிட்டு போகலாமே. சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் தனியார் மயமாக்குது, பாஜகன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன அதை பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் கவுன்சிலர்லேருந்து மேயர்லேருந்து எல்லோரும் நீங்கள் அரசு பதவியில் இருப்பீங்க. ஆனால் இவங்களெல்லாம் தனியார் மயமாக்கிடுவீங்க. அதையும் தாண்டி தூய்மை பணியாளர்கள் அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், அவங்களுக்கு சாப்பாடு போடுறோம் எல்லாம் சொல்கிறீங்க. எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய கோரிக்கை இது எதுவும் வேணாம்ப்பா, எங்களுக்கு இந்த ஒன்றை மட்டும் பண்ணி கொடுத்தா போதுங்கிறாங்க. எளிய பின்புலத்தில் இருக்கக்கூடிய அவர்களை வஞ்சிப்பது சரியா? இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. தொடர்ந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஜெயலலிதாமா கவர்மெண்ட் ஆகுதும், கலைஞர் எவ்வளோ பேர், எடப்பாடி எவ்வளோ பேர் இருந்தாங்க. நீங்களே சொல்லுங்கள், அப்போல்லாம் ஆட்சி முடியும் போது இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமையை சந்தித்தாங்களா? அடுத்து 6ஆம் தேதியிலேருந்து காலவரையற்ற போராட்டம் ஜாக்டோஜி அறிவிச்சிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் போராட்டம். போக்குவரத்து தொழிலாளர்கள் எப்போ அறிவிக்க போகிறாங்கன்னு தெரியல. அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அப்போ நீங்கள் இதில் ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசும்போது சொல்கிறாரு, இல்லை இந்த வருஷம் தேர்தல் அறிக்கை ஒரு கதாநாயகனாக இருக்கும்னு சொல்லிட்டு. எதை நம்பி நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்? ஏற்கனவே உங்களுக்கு தேர்தல் அறிக்கையை தயாரித்த குழுக்கள் பிடிஆர்லேருந்து கனிமொழியிலேருந்து எல்லாம் இருந்தாங்க. பிடிஆர்லாம் இருந்தார்ல, டிஆர் பாலுலாம் இருந்தார்ல, எல்லோரும் சேர்ந்து என்ன சொன்னீங்க? பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும்னு சொன்னீங்க. ஆட்சிக்கு வந்த முதல் சட்டசபை கூட்டத்தொடரிலே பிடிஆர் அது நடக்காதுங்கிறாரு. இப்போ நடக்கும்னு ஒரு குழு போட்டிருக்கீங்க. நடக்கும், ஆனால் நடக்காதுங்கிற ரேஞ்சில் அது போயிட்டுருக்குது. அதேமாதிரி 313வது வாக்குறுதியில் இடைநிலை ஆசிரியர்களை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அவர்களுக்கும் ஒன்றும் கொடுக்கல. அப்போ இந்த போன தேர்தல் அறிக்கையே நிறைவேற்றப்படலை. இதில் 98% நிறைவேற்றிட்டேன்னு சிஎம் சொல்கிறாரு. இப்போ வேறு புதுசாக ஒரு கமிட்டி வேறு போடுறீங்க. இதில் வேறு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, எங்களுடைய தேர்தல் அறிக்கையை அதிமுக காப்பி அடிக்க போகுது அப்படின்ட்டு. நீங்களே ஒன்றும் பண்ணலங்கும் போது காப்பி அடித்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அப்போ யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? தொடர்ந்து நீங்கள் செய்கிறது ஒன்று, சொல்கிறது ஒன்று. இது வெகுஜன மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? வெல்லும் பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் வீடியோ பொது வழியில் வந்துருச்சுன்னா, சமூக ஊடகங்களில் வந்துருச்சுன்னா, அவங்கெல்லாம் இதை பார்த்து பெரும்பாலான மகளிர் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அறிவாலயத்தை முற்றுகையிட, அதுவும் அந்த போராட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பஸ்ஸுக்கு கீழே பெண்கள் வெளியே இழுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாகுது இதெல்லாம் பார்க்கும்போது. இன்னொன்று, அவங்க எவ்வளோங்க சம்பளம் வாங்குகிறாங்க? அதிகபட்சம் 20,000 ரூபா இருக்குமா?
அந்த சம்பளத்தை கொடுக்கறதுக்கு ஆனால் நீங்கள் டெண்டர் கோடிக்கணக்கில் விடுறீங்க. இன்றைக்கி சென்னை மாநகராட்சி, மதுரை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் எவ்வளவு? உலக வங்கியிலேருந்து எவ்வளோ பணம் உங்களுக்கு கிடைக்குது? இன்னமும் நீங்கள் கடன் வாங்கி கேட்டால் வந்து தமிழ்நாடு தன்னிறைவு பெற்று விட்டது, இந்தியாவிலே நாங்கள் ஜிடிபிலாம் வந்துட்டோங்கிறீங்க. 10 லட்சம் கோடி கடன் வாங்கி இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நீங்கள் இருக்கீங்களா இல்லையாங்கிற நேரடியான கேள்விக்கு இது வரைக்கும் பதிலே சொல்ல மாட்டீங்க. என்னன்னே புரியல நமக்கு. எல்லாத்துலேயும் தனியார் மயமாக்க கொண்டு வந்துட்டீங்க. என்னென்னா தேர்தல் வர நேரத்தில் இந்த தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை நிறைவேற்றுறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? இப்போ ஓய்வூதியம்னா உங்களுக்கு இருக்க சங்கடத்தெல்லாம் அங்கே புரிஞ்சிக்க முடியுது. ஓய்வூதியம் கொடுக்கறது கஷ்டம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில். ஆனால் தூய்மை பணியாளர்களுக்கு இந்த மாதிரி ஏன்னா தூய்மை பணியாளர்கள் வந்து ஓட்டு கம்மி, அவங்களெல்லாம் ஒன்றும் ஆளே இல்லை அப்படிங்கிற ஒரு மூடுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இன்னொன்று என்ன நினைக்கிறாரு, இதுக்கு யார் காரணம்? நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் தலையிடணும். ஆனால் தலையிடுறது சேகர்பாபு அவர்களுக்கு ஏன் இதில் இவ்வளோ அக்கறை? நம்ம கேட்குறாங்களே ஏன் இவ்வளோ அக்கறைன்னு, பராசக்தி படம் மாதிரி ஏன் இவ்வளோ அக்கறை? என்ன பண்ணுறாங்க? கட்ட பஞ்சாயத்து யாராவது பண்ணுறாங்களா? இவங்க என்ன நினச்சாங்கன்னா இந்த மக்களை வந்து ஈஸியாக ஒரு 4 நாள் வேலைக்கு போகலைன்னா அவங்களுக்கு காசு இருக்காது, வந்துடுவாங்க வேலைக்கு நம்பினாங்க. அது நடக்கலை. அவ்வளோதான், இந்த கோபம் தான். இன்னும் குறிப்பாக சொல்லிங்கன்னா ராம்கே நிறுவனத்துக்கு வாங்கி கொடுக்கணுங்கிறதுல இன்றைக்கி அமைச்சர்கள் ரொம்ப மும்முரமாக இருக்காங்களே. ராம்கே நிறுவனத்துக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு கேட்டால் தமிழர்களுங்கிறீங்க. ராம்கே தமிழர்களே இல்லையே, வெளி ஸ்டேட்டில் வர. அவங்களுக்கு என்ன இவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கீங்க நீங்கள்? உங்களுடைய ஆர்வத்துக்கு காரணம் என்ன? மக்கள் பார்த்துட்ருக்காங்க சார். இதை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நீங்கள் வந்து பொறுப்பற்ற முறையில் பதில் சொல்கிறீங்க. எப்போ அந்த வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு சேகர்பாபு அடாவடியாக வர கேட்குறாரு. சாதாரண மக்கள், எளிய மக்கள், அவங்களுடைய அந்த குரல்களை நீங்கள் ஒடுக்கிறீர்கள். ஏன்னா உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கிறது, அவங்கக்கிட்ட ஓட்டு இருக்குது. அந்த ஓட்டையும் பணம் கொடுத்து வாங்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. எவ்வளோ நாள் உங்களுடைய அந்த அராஜகம் செல்லுபடியாகும்? நல்லா யோசனை பாருங்கள். பெரிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் கோயிலுக்கு போனால் அவங்கள அழைச்சிட்டு போய் சுற்றி காட்டுறது, நீங்கள் கோயிலுக்கு போனால் முதல் மரியாதை. இதை ஒன்றை தவிர நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? சிஎம்டிஏவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்கள் என்ன? சிஎம்டிஏவில் இருக்கக்கூடிய 3000 கோடி வந்து இப்போ காணோங்கிறாங்க. நமக்கே ஒன்றும் புரியல. எங்கெங்கே போச்சுன்னா இல்லை எக்ஸ்ட்ராவே நாங்கள் கடன் வாங்குகிறோம். ஏன்னாங்க ஏற்கனவே நிறையா கடன் வாங்கிட்டீங்களே. இல்லை நிறையா சென்னையை நாங்கள் எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவோம். நீங்களே சொல்லுங்கள், சென்னை வாசியாக நீங்கள் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். சென்னையில் வந்து குண்டும் குழியுமான சாலைகள், மழை பெஞ்ச தண்ணி நிற்கிது. எந்த ஊராக இருக்கட்டும், உங்கள் ஊர்லலாம் வந்து நகராட்சி நிர்வாகத்துறை சிறப்பாக செயல்பட்டு விட்டதா? தண்ணி எங்கேயுமே நிற்கலையா? சாலைகள் சூப்பராக இருக்கா? கேட்டால் நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம், உள்கட்டமைப்புக்கு இத்தனை 1000 கோடி செலவழித்தோம் அப்படின்னு சொல்கிறீங்களே. என்ன நீங்கள் செலவழிச்சிங்க? என்ன இங்கே இன்புட் வந்திருக்குது? கேட்டால் வந்து நாங்கள் எதை எடுத்தாலும் வெற்று விளம்பரம் தான். மோடி வந்து குஜராத் மாடல்னு சொல்லி ஏமாத்தினார் நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் யாரை எதை வச்சு நீங்கள் ஏமாத்துறீங்க? அப்போ இது எதையுமே மக்கள் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வெல்லும் தமிழகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகளிர் அணி, இதில் வந்து மகளிருக்கு நாங்கள் அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோம் அப்படின்னு பட்டியலிட்டுக்கிட்டே போகிறார் சிஎம். இப்போ இவங்க போராடுறாங்களே இந்த தூய்மை பணியாளர்கள் பெரும்பாலும் மகளிர் தான், இடைநிலை ஆசிரியர்கள் பெரும்பாலும் மகளிர் தான், ஒப்பந்த செவிலியர்கள் மகளிர் தான். இவங்களுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லாமல் எந்த மகளிருக்காக நீங்கள் உழைக்கப் போகிறீர்கள் கேள்வி வருமா வராதா? இப்போ இவங்களுடைய கோவம் என்னங்க அறிவாலயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஏன்னா அறிவாலயத்துக்கு வந்ததை இவங்களால் ஜீரணிக்க முடியல. இன்னொன்று, ரொம்ப விவரமாக தூய்மை பணியாளர்கள் ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்கிற மாதிரி எப்பயுமே வந்து எல்லாத்துக்கும் எல்லா டிவி சேனலுக்கெலாம் ஃபோன் பண்ணி இங்கே நான் போராட்டம் பண்ண போகிறேன்னு. இப்போ என்ன முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம போகிறது அறிவாலயம். அங்கே போகிறது அப்படிங்கிறது கரண்ட் ஷாக்கில் கைவினா போலீஸ் நிறையா பேர் இருப்பாங்க, தலைமைச் செயலகம் மாதிரி இருக்கக்கூடிய இடம். அப்போ அங்கே போய் நம்ம போராட்டம் நடத்துகிறோம்னா ஃபோன் கீன் பண்ணோம்னா இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா இப்போ புதிய தலைமுறை பாலிமருக்கு ஃபோன் பண்ணால் கலைஞர் நியூஸுக்கு சொல்லிடுவாங்க, போலீஸ் அலர்ட் ஆகிரும், முடிஞ்சது கதை. இங்கே உள்ளே விட மாட்டாங்க, இந்த ஏரியாவுக்குள்ளேயே போக முடியாது. சத்தம் போட போகும்போது இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், உளவுத்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்குது? ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ கோவப்படணும், என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க? அறிவாலயத்தில் வந்து போராட்டம் எப்படி அலோவ் பண்ணீங்க? ஏன்னா அவர் கேட்க மாட்டார். ஏன்னா அவருக்கு பல தகவல்கள் தெரியாது. அறிவாலயங்கிறதுனால சொல்லியிருக்கலாம், யாராவது சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் கோவப்படுற மாதிரி நமக்கு தெரியல. அவர் கோவப்பட்டு இருந்தால் எவ்வளோ விஷயத்துக்கு கோவப்படணும். மரக்காணம் சம்பவம் நடைபெற்ற போதே போலீஸ் அதிகாரிகளை தண்டித்திருந்தால் கள்ளக்குறிச்சி சம்பவம் நடக்காது. நம்ம ஆட்சியை பற்றி கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் இல்லை அதனால் அவருக்கு அந்த சாராயத்தினால் அவங்க சாவலைன்னு சொல்லி சாவு வீட்டுக்கு வந்தவங்க குடிச்சு எவ்வளோ பேர் இருந்தாங்க. கேட்டால் எதை கேட்டாலும் கரூர் சம்பவத்தை வச்சு விஜயை டார்கெட் பண்ணுறது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி பாஜகன்னு சொல்லி அதிமுகவை டார்கெட் பண்ணுறது, அடிமை எடப்பாடின்னு தொடர்ந்து எத்தனை தடவை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் பிஜேபியுடன் வீரமாக நடந்து கொண்டே இருக்கிறீர்களா? நல்லா நீங்கள் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்டாலின் தான் வராரு, வெடியல் தர போகிறாரு, நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்சியில் நிறைய பெண்கள்லாம் பேசி அரசாங்க விளம்பரம், அரசாங்கத்திட்ட காசு இல்லையா, ஆனால் அரசாங்க விளம்பரம் பண்ணுவாங்களாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 10 லட்சம் கோடி கடை வாங்கிட்டு அடுத்து யார் வந்தாலும் சரி,
யார் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் நாசமாக போகிறத, பிச்சை எடுக்கிறத தவிர்க்கவே முடியாது. ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. 10 லட்சம் கோடி கடன் எப்படி நீங்கள் கட்டி, யார் வரட்டும், எப்படி நீங்கள் கட்டுவீங்க? எப்படி இந்த கடனை கட்டுவீங்க? என்ன உங்களுக்கு திட்டம் இருக்குது சொல்லுங்களேன். இப்போ புதுசாக வந்து 10 லட்சம் கோடியை யார் வந்து என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இதே மாதிரி மகளிர் உரிமைத் தொகை எக்ஸ்ட்ரா ஏற்றிக்கிட்டே போகிறீங்க. விடியல் பயணம், இதற்கு நீங்கள் உள்ளே வருவதற்கு என்ன பண்ணுனீங்க? கட்டமைப்பு வசதி எங்கே? ஏன் வந்து கூகுள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவுக்கு போச்சு? இது எதுவுமே கேட்க மாட்டேன். கேட்டால் நாங்கள் முதலீடுகள் எடுத்தோம் இதையே உன்னை சொல்லிவிட்டு எவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு இருப்பீங்க? மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் சரியாக ஆண்டால் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, இல்லாட்டினா மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், சரியான முடிவு எடுப்பார்கள். இன்றைக்கி நடந்த போராட்டம், இவங்க ஏதோ பெருசாக கவலைப்படாமல் இருக்காங்க. இந்த போராட்டம்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு நினைக்கிறாங்க. இது கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். பார்த்துட்ருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.